ஒரு மத புத்தகத்தை யாராலும் சரியான முறையிலே இதுவரையில் இங்கே பிறந்த எந்த ஒரு குழந்தையிலிருந்து பெரியவர் வரை, இங்கே வாழ்ந்தவர் வரை யாருமே ஒரு மத புத்தகத்தை சரியான முறையிலே விளங்கி கொள்ளவில்லை என்பதுதான் அப்பட்டமான உண்மை. ஆனா எங்களுடைய இயற்கைக்கு 10,000 மதங்கள் இருக்கு. இந்த 10,000 மதத்துல ஒரு மதத்தை கூடி இயற்கைக்கு தெரியாது. இங்கே உள்ள கடவுள் மாறையும் தெரியாது. இயற்கைக்கு எந்த கடவுளையும் தெரியாது. இயற்கைக்கு கோபம் வந்தால் கடவுளின் வழிபாட்டு தலம் என்றும் பார்க்காது, அதை அழித்து சென்று விட்டு. அதான் மக்களுக்கு மதம் சரியாக புரியவில்லை என்று விளங்கும். எந்த ஒரு மக்களுக்கும் இங்கே மதம் புரியவில்லை. புத்தகத்தில் உள்ளது அப்படியே மனப்பாடம் செய்துவிட்டு ஒப்பிப்பதுதான் மதமா? அதான் மதம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இயற்கைக்கு நீங்கள் வணங்கும் எந்த கடவுளையும் இயற்கைக்கு சரியாக தெரியாது. இயற்கைக்கு தெரிந்ததெல்லாம் உண்மைகள் மட்டும்தான் தெரியும். இயற்கைக்கு தெரிந்ததெல்லாம் அன்பு மட்டும்தான். எல்லோரும் ஒரு மத புத்தகத்தை படித்து சரியான முறையில் புரிந்து கொண்டால் அதற்குள்ளே பிரிவுகள் தேவைப்படாது. ஒரே ஒரு பிரிவு தான் இருக்கும், ஒரே ஒரு மதம் தான் இருக்கும், ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருக்கின்றது. இஸ்லாத்திலே 73 மாபெரும் பிரிவுகள் இருக்கின்றது. அந்த 73 பிரிவுகளுக்குள்ளேயும் அதுக்குள்ளே துணை பிரிவுகள் நிறைய பிரித்து கொண்டே போகலாம். புத்த மதத்துல 18 மாபெரும் பிரிவுகள் இருக்கின்றது. அந்த மாபெரும் பிரிவுகளுக்குள்ளேயே நிறைய பிரிவுகள் பிரிந்து கொண்டு போகின்றது. புத்தர் இறந்த உடனேயே புத்தர் சொன்ன கருத்துகளும் அப்படியே இறந்து போய்விட்டது. இந்து மதத்துல மாபெரும் 4 பிரிவுகள் இருக்கின்றது. இந்த 4 பிரிவுகளுக்குள்ளேயும் அதாவது துணை பிரிவுகள் சொல்லி பல ஆயிரக்கணக்கான பிரிவுகள் இந்து மதத்துக்குள்ளே போய்கொண்டே விட உணர்ந்து கொள்ளவர் உள்ளுக்குள்ளே ஒரு சென்சார் இருக்கு. இந்த சென்சார் உண்மைகளை உணர்வதற்காக பொருத்தப்பட்டிருக்கின்றது. நீங்க உள்ளுக்குள்ள தூக்கி குப்பைகள் எல்லாம் குவிச்சு கொண்டு போனண்டா அந்த சென்சர் குப்பைகளால் நிரம்பி வழியும். பிறகு அது இயங்காமல் தொழிற்படாமல் அப்படியே இயற்கை எனும் தொழிற்சாலையில் இருந்து உருவாகுவது அனைத்துமே நேசிக்கத்தக்கது. இயற்கை எனும் தொழிற்சாலையில் இருந்து இங்கு வரும் அனைத்துமே பூசிக்கத்தக்கது, நேசிக்கத்தக்கது, விரும்பத்தக்கது. இதுவரைக்கும் அதிக மக்கள் இறந்ததற்கு முக்கிய காரணம், கொலை செய்யப்பட்டதற்கு முக்கிய காரணம் மதவெறி, மத கலவரங்கள். இந்த மதங்களால் தான் இன்று வரைக்கும், அதாவது கடந்த 2000 ஆண்டுகளாக இந்த மதத்திற்காக பல மக்களை கொலை செய்திருக்கின்றார்கள். ஹாய், வணக்கம் எல்லோருக்கும். நான் சுரேஷ்குமார். உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த உலகத்துல நிறைய வகையான மதங்கள் இருக்கின்றது. 10,000க்கும் அதிகமான மதங்கள் இருக்கின்றது. இந்த 10,000 மதங்கள்லயே அதாவது இப்ப உதாரணத்துக்கு கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கொண்டால் அதிலே 40,000 விதவிதமான பிரிவுகள் உள்ளே இருக்கு. கிறிஸ்தவ மதத்திலே மிகவும் முக்கியமாக 10 விதமான மாபெரும் முக்கிய பிரிவுகள் இருக்கின்றது. இஸ்லாத்திலே 73 மாபெரும் பிரிவுகள் இருக்கின்றது. இஸ்லாத்திலே 73 மாபெரும் பிரிவுகள் இருக்கின்றது. அந்த 73 பிரிவுகளுக்குள்ளேயும் அதுக்குள்ளே துணை பிரிவுகள் நிறைய பிரித்து கொண்டே போகலாம். புத்த மதத்துல 18 மாபெரும் பிரிவுகள் இருக்கின்றது. அந்த மாபெரும் பிரிவுகளுக்குள்ளேயே நிறைய பிரிவுகள் பிரிந்து கொண்டு போகின்றது. புத்தர் இறந்த உடனேயே புத்தர் சொன்ன கருத்துகளும் அப்படியே இறந்து போய்விட்டது. இப்படி மதங்கள் இன்று பெரிய ஒரு விற்பனை பொருளாக மாற்றப்பட்டிருக்கின்றன. இந்து மதத்துல மாபெரும் 4 பிரிவுகள் இருக்கின்றது. இந்த 4 பிரிவுகளுக்குள்ளேயும் அதாவது துணை பிரிவுகள் சொல்லி பல ஆயிரக்கணக்கான பிரிவுகள் இந்து மதத்துக்குள்ளே போய்கொண்டிருக்கு. இதை நான் இப்ப ஏன் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன்டா, இந்த பிரிவுகள் ஏன் ஒரு மதத்துக்குள்ளே இருக்கின்றது? ஒரு மதம் தானே, ஏன் ஒரு மதத்துல அந்த புத்தகம் இருக்கின்றது? ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு புத்தகங்கள் இருக்கின்றது. ஏன் அந்த புத்தகங்களை யாராலும் விளங்கி கொள்ள முடியவில்லை? இது என்னுடைய கேள்வி. ஒரு மத புத்தகத்தை யாராலும் சரியான முறையிலே இதுவரையில் இங்கே பிறந்த எந்த ஒரு குழந்தையிலிருந்து பெரியவர் வரை, இங்கே வாழ்ந்தவர் வரை யாருமே ஒரு மத புத்தகத்தை சரியான முறையிலே விளங்கி கொள்ளவில்லை என்பதுதான் அப்பட்டமான உண்மை. இந்த உண்மையை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியாது. இது நான் புரிந்து கொண்ட உண்மை. எல்லோரும் ஒரு மத புத்தகத்தை படித்து சரியான முறையில் புரிந்து கொண்டால் அதற்குள்ளே பிரிவுகள் தேவைப்படாது. ஒரே ஒரு பிரிவு தான் இருக்கும், ஒரே ஒரு மதம் தான் இருக்கும், ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருக்கும்.
ஆனா இன்று உலகத்திலே வந்து 1000 விதமான நம்பிக்கைகள், இந்த நம்பிக்கைகளுக்குள்ள பல வன்முறைகள். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? மக்களுக்கு மதம் சரியாக புரியவில்லை என்று விளங்கு. எந்த ஒரு மக்களுக்கும் இங்கே மதம் புரியவில்லை. புத்தகத்தில் உள்ளது அப்படியே மனப்பாடம் செய்துவிட்டு ஒப்பிப்பதுதான் மதமா? அதான் மதம் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். புத்தகத்தில் உள்ளதை அப்படியே படித்து பாடமாக்கிவிட்டு அதை திருப்பி ஒப்பிப்பது. கடவுள் சொன்ன எந்த ஒரு வாக்கியமும் யாருக்கும் விளங்கவில்லையா? மத புத்தகத்தில் என்ன கூறி இருக்கின்றது என்று யாருக்கும் தெளிவாக விளங்கவில்லையா? என்னத்துக்கு இவ்வளவு வன்முறைகள் இங்க உலகத்துல நடக்கின்றது? ஒரே ஒரு மதத்துக்குள்ள அடிபட்டு வெட்டுப்பட்டு கொலை செய்கின்றார்கள். ஒரே ஒரு மதத்துக்குள்ள ஒரே இனத்தவர்கள், ஒரே மதத்தவர்கள், ஒரே மொழி பேசக்கூடியவர்கள். இல்லாவிட்டால் கடவுள் அந்த மத புத்தகத்தில் உள்ளதை அவர் மக்களுக்கு வந்து யாருக்காவது விளங்கப்படுத்த வருவாரா? ஏனென்றால் மக்களுக்கு மதம் புரியவில்லை, ஆனால் மதம் பிடித்திருக்கின்றது. மதவெறி பிடித்து மக்கள் அலைந்து கொண்டு இருக்கின்றனர். உலகம் முழுவதிலும் நடக்கும் வன்முறைகளுக்கு வந்து மதவெறி தான் முக்கிய காரணமாக நான் பார்க்கின்றேன். இதுவரைக்கும் அதிக மக்கள் இறந்ததற்கு முக்கிய காரணம், கொலை செய்யப்பட்டதுக்கு முக்கிய காரணம் மதவெறி, மத கலவரங்கள். இந்த மதங்களால் தான் இன்று வரைக்கும், அதாவது கடந்த 2000 ஆண்டுகளாக வந்து இந்த மதத்திற்காக வந்து பல மக்களை கொலை செய்திருக்கின்றார்கள், பல ஊர்களை அழித்திருக்கின்றார்கள், பல செல்வ செழிப்புள்ள வளங்களை அழித்திருக்கின்றார்கள். ஒரு இயற்கையும் அழிக்க மாட்டார்கள். இயற்கை என்பது இறைவனின் படைப்பு என்று அவர்கள் நம்பினால் இயற்கையை அழிக்க மாட்டார்கள். இயற்கையில் உள்ள பொருட்களை அழிக்க மாட்டார். ஆனால் அந்த நம்பிக்கை இங்கே யாருக்குமே இல்லை. ஆனால் இயற்கைக்கு தெரியும் இவங்க எல்லாம் யார் என்று. ஆனால் இந்த இயற்கைக்கு உள்ள கடவுளையும் தெரியாது. ஆனா எங்களுடைய இயற்கைக்கு 10,000 மதங்கள் இருக்கு. இந்த 10,000 மதத்துல ஒரு மதத்தை கூடி இயற்கைக்கு தெரியாது. இங்கே உள்ள கடவுள் மாறையும் தெரியாது. இயற்கைக்கு எந்த கடவுளையும் தெரியாது. இயற்கைக்கு கோபம் வந்தால் கடவுளின் வழிபாட்டு தலம் என்றும் பார்க்காது, அதை அழித்து சென்று விட்டு. அதான் இயற்கைக்கு கோபம் வந்தால் கடவுள் வழிபாட்டு தலங்கள், மசூதி, சர்ச், கோயில், புத்த விகாரை எதையும் பார்க்காது. எல்லாவற்றையும் அழித்து நொறுக்கி அப்படியே இயற்கை தன்பாட்டுக்கு போய்கொண்டே இருக்கும். ஏனென்றால் இயற்கைக்கு நீங்கள் வணங்கும் எந்த கடவுளையும் இயற்கைக்கு சரியாக தெரியாது. இயற்கைக்கு தெரிந்ததெல்லாம் உண்மைகள் மட்டும்தான் தெரியும். இயற்கைக்கு தெரிந்ததெல்லாம் அன்பு மட்டும்தான். இங்கே இயற்கை எனும் தொழிற்சாலையில் இருந்து உருவாகுவது அனைத்துமே வந்து நேசிக்கத்தக்கது. இயற்கை எனும் தொழிற்சாலையில் இருந்து இங்கு வரும் அனைத்துமே பூசிக்கத்தக்கது, நேசிக்கத்தக்கது, விரும்பத்தக்கது. இதை புரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கு. உண்மைகளை புரிந்து கொள்ள பாருங்கள். உண்மைகளை புரிந்து கொள்வதை விட உணர்ந்து கொள்ளவர். உள்ளுக்குள்ளே ஒரு சென்சார் இருக்கு. இந்த சென்சார் வந்து உண்மைகளை உணர்வதற்காக பொருத்தப்பட்டிருக்கின்றது. நீங்க உள்ளுக்குள்ள தூக்கி குப்பைகள் எல்லாம் கூச்சு கொண்டு போனண்டா அந்த சென்சர் குப்பைகளால் நிரம்பி வழியும். பிறகு அது இயங்காமல் தொழிற்படாமல் அப்படியே இல்லாம போயிடும். உள்ளுக்கதான் இருக்கும், ஆனா அது இயக்கம் முற்றுமுழுதாக நின்று விட்டு இருக்கும். அந்த சென்சரோட இயக்கம் வந்து முற்றுமுழுதாக அது நின்று போய். அப்ப அந்த சென்சரை நீங்க அதை இயக்க வேணும் என்றால் என்ன பண்ண வேணும்? உள்ளே உள்ள சென்சரை இயக்க வேணும் என்றால் என்ன பண்ண வேணும் என்றால் உள்ளே உள்ள குப்பைகளை அகற்ற வேண்டும். உள்ளே உள்ள குப்பைகளை அகற்றினால் மட்டும்தான் அந்த சென்சர் கொஞ்சமாவது வேலை செய்ய தொடங்கும். அப்பொழுதுதான் உங்களுக்கு உண்மைகள் உண்மைகள் தெரிய வரும். இல்லாவிட்டால் கடைசி வரைக்கும் நீங்க உண்மைகளை கண்டுணரவே மாட்டீர்கள். நீங்கள் நம்புவதுதான் உண்மை என்று நினைத்துக் கொண்டிருப்பீர்களே ஒழிய அது உண்மை கிடையாது. புத்தகங்களில் படிக்கிறது தான் உண்மையை நினைத்துக் கொண்டிருப்பீங்களே ஒழிய அது உண்மை கிடையாது. புத்தகங்களில் வாசிப்பது தான் உண்மை என்று நினைத்துக் கொண்டிருப்பீர்கள், அது உண்மை கிடையாது. நீங்கள் நம்புவது முழுக்க முழுக்க அனைத்துமே பொய்களை நம்பிக்கொண்டு பொய்களோட இறந்து போவீர்கள். அப்படியே பொய்களோட இது நடக்க வேண்டுமா? நீங்க இந்த பூமிக்கு என்னத்திற்காக வந்தீர்கள்? நீங்க வந்த நோக்கம் என்ன? இந்த பொய்களை நம்புவதற்காக வந்தீர்கள். இந்த பொய்களை நம்புவதற்காகத்தான் இந்த பூமிக்கு நீங்கள் வந்தீர்களா? நன்றி, வணக்கம். எனது காணொளியை கண்டு ரசித்ததற்கு மிக்க நன்றி. மிக்க மிக்க நன்றி. இந்த நாள் இனிய நாள், சிறப்பான நாளாக அமைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.